மறுமை நாளில் நரகத்தை அல்லாஹு தஆலா கொண்டு வந்து அந்த விசாரிப்பினுடைய நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டுவான். 70,000 மலக்குமார்கள், 70,000 மூக்கணாங்கயிறுகள், ஒவ்வொரு கயிறுகளையும் இழுக்க 70,000 மலக்குமார்கள். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நரக நெருப்பு. அந்த நரக நெருப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பார்க்கிற கண்கள் அந்த நெருப்புக்கு உண்டு, பேசுகின்ற நாவு அந்த நரக நெருப்புக்கு உண்டு. நரகம் பேசுகின்ற பல்வேறு வார்த்தைகளை அல்லாஹு தஆலா திருக்குரானில் பதிவு செய்து உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தூதரின் மூலம் இறக்கிய திருக்குரானிலே அல்லாஹ் பத்திரமாக பாதுகாத்து நமக்கு சொல்லுகிறான். நரகம் பேசுகிற நாள் அந்த நாள். அல்லாஹுவே, அநியாயக்காரனுக்கு, அகம்பாவக்காரனுக்கு பெருமை அடித்து ஆணவத்தோடு உலகத்தில் வாழ்ந்து உன்னையும் உன்னுடைய தூதரையும் இஸ்லாத்தையும் புறக்கணித்து உனக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி பெரும் பாவங்களில் ஈடுபட்டு வாழ்ந்தவனுக்கு உடனே தீர்ப்பு சொல்லி என்னிடத்தில் உடனே அனுப்பு என்று நரகம் பேசுவதை பார்த்த அந்த மனிதன். ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா, அல்லாஹுவே, அபுசர்னா, நாங்கள் பார்த்து விட்டோம், வஸமிஅனா, நாங்கள் கேட்டு விட்டோம், ஃபர்ஜினா, எங்களை கொஞ்சம் நீ அவகாசத்தோடு வெளியே அனுப்பு. எதற்கு? நஅமல் சாலிகன் இன்னா மூக்கினூன், நல்ல நல்ல செய்திகளை செய்யவும் உறுதியான ஈமானுடைய மக்களாக நாங்கள் மாறவும் எங்களுக்கு ஒரு அவகாசம் தாயா அல்லாஹ் என்று மனிதன் கேட்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மரணம் வருவதற்கு முன்னதாக நற்கிரியைகளை தொடர்ந்து செய்யுங்கள். மரணம் வருவதற்கு முன்னதாக, ஆரோக்கியம் எல்லாம் பாழாக போவதற்கு முன்னதாக உங்களுக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை எல்லாம் நல்லறங்கள் செய்ய நீங்கள் முற்படுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் உலகத்தில் மக்கள் பொடும்போக்காக இருந்தார்கள். மறுமைதானே, அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம், மறுமைதானே, அது பிறகுதானே, இப்பொழுது உலகத்தில் அனுபவிக்கத்தானே அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருக்கிறான். இளமையை வீண்வரையும் செய்யலாமா? துடிப்பான இந்த ஆரோக்கியத்தை வீண்வரையும் செய்யலாமா? கிடைத்ததை எல்லாம் அனுபவித்து உலகம் பொருளாதாரம் என்று தன்னுடைய வாழ்வு முழுக்க உலகத்திற்காக வேண்டி செலவழித்த மனிதன், அல்லாஹுவே, நான் பார்த்து விட்டேன், கேட்டு விட்டேன், நல்லமல் செய்ய கொஞ்சம் வாய்ப்பு தா என்று வாய்ப்பு அளிக்கப்படாத நாள், புலம்புதல் பயனளிக்கப்படாத நாள், கெஞ்சுதல், அழுதல், பிரார்த்தனை செய்தல் எதுவும் உபகாரப்படாத நாளில் போய் மனிதன் இப்படியெல்லாம் கூப்பாடு போடுவதாக அல்லாஹ் சொல்லுகிறான். 74வது அத்தியாயம் 45வது வசனம், வக்குன்னா நஹூது மஅல் ஹாயிலீன். அல்லாஹுவே, உபதேசம் செய்யப்படும் பொழுதெல்லாம் வீணான காரியங்களில் இருந்து, வீணான காரியங்களிலே மூழ்கி என்னுடைய வாழ்வை நான் வீண